எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க. ஸோ இவருடைய பிழை சக்ஸஸ் ஆயிருக்கு, தூவலுமே சக்ஸஸ் ஆயிருக்கு. அண்ட் மூணாவதாக எக்ஸ்ட்ரீம் திரைப்படம், அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜவேல் கிருஷ்ணா அவர்கள், படத்துடைய இயக்குனர். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு முத அறிமுகப்படுத்தின ஒரு 4 பேர், அதாவது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாங்க. என்னை இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண எங்கள் அப்பா, எனக்கு அண்ணன் தம்பி பண்ணாத கூட அண்ணனாக இருந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 4 பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே இப்படி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு படத்துக்கு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இங்கே வர முடியல, இங்கே இருந்த பிஸி கொஞ்சம், அதனால் இது பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஏன்னா நான் இருந்தது ஒரு அடிமட்ட இடம். எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. என்னுடைய பிழை படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம். அந்த கிராமத்தில் ரோடு வேலை செஞ்ச மனுஷன் அவர். எங்கள் அம்மா தையல் கடை, அது சரி. நான் 8th படிக்கும் போது கதை எழுதினேன், இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமு சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அவர் என்ன மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ வந்து சூப்பராக பண்ணுற, அதாவது உண்மையாக இருக்க. நம்ம என்னென்னா இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிகிட்டு இருப்பார் மனுஷன். எவ்வளோ போட்டிருப்பார் சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் படம் 1 வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்தளவுக்கு கொண்டு போனார் என்னுடைய அண்ணன் தாமு சார் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணன் இல்லை, அவர் ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார்கிட்ட விட்டார். இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பராக பண்ணுவான். ஆனால் ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு ஒரு லுக்கிலே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்குறத கொடுப்பார் மனுஷன். அப்படி பண்ணார். எங்கள் டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்கே இருக்கான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு, பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்கே கவின் கலை கல்லூரியில். அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் இவன்.
ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார், எதுவுமே அண்ணன் கூப்பிட்டார் அவ்வளோதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும். இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு, ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக என் கூட எடிட்டர் இருக்கார். அவரும் அப்போ இருந்து கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டு. அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான். அப்போ நான் ராஜா பத்தாசாரி சார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு அவன் ஓடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க பண்ணாங்க. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியனுங்க சினிமாவில் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்னென்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒன்று எடுக்குன்னா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை, அப்படி தான். ஆனால் என்னுடைய டீமில் அப்படி கிடையாது. சிவமண்ணா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னென்னா கோ டைரக்டரு, ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவர் பண்ணுவார். கேஷியர் வேலை உட்பட அவர். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸு இந்த வேலை தான்லாம் இல்லை, அவனுங்களும் அப்படி தான். எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதை எடுறானாலும் எடுப்பாங்க, அது மற்றவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக கடமையிலேருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியுது. ஒன்று. நெக்ஸ்ட், எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி நான் பேசணும். நான் தூவல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுக்கலான்னு சொல்லும் போது சார் அதாவது கதையே கேட்கல. நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்னை நம்பி பண்ணார். இப்போ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேட்டருக்கு கொடுக்கல, ஆனால் வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டரு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்கள் தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால் பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார். இது தப்பாக போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோடு வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது, நம்ம என்னென்னா இன்னொன்று இங்கே பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம என்ன தான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ்லாம் கரெக்டாக தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே நிறைய பேர் அவங்க திரும்ப வந்து அந்த படங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமாக ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் இன்றைக்கி. ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம். சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான். இன்றைக்கி சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாற்றவே விட மாட்டேன்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும் போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசாக பேசுகிறேன், இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு எதுவுமே இல்லை. நானாக தான் அனுப்பினேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க. ஏன்னா
அவங்க நிற்கிற அந்த தோரணையே அப்படி தான் இருக்கும், அந்த புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண மீனாட்சி, இந்த பிக் பாஸ் அது இதுன்னு நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது. நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்கள நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா, உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் ஃபுல்லாக ஹீரோயினி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டரை சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள். அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும். எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 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 கோவத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு இதில் எரிப்பாங்க. அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுற்றும். நானும் சிவமனாவும் அடிக்கடிக்கு எடிட்டிங்லேயே பார்ப்பேன். கண் பாரு அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்குது, அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவ்வளோ அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணுன்னு தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைனா நான் சொல்லியிருப்பேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். சின்னதாக என்னென்னா, இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது, இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும். அது ஏன்னா நம்ம பணம்னு நினச்சாவே போதும். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்னால் இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாலன்றதை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேரில், இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலான்னு இங்கே அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸு. நான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது. அதனால் நான் வந்து சொல்லுவேன், இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா, அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிவிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க. ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும். ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அலப்பறதுக்கு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்களாம் நடுத்தெருவுக்கு போனது காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அடுத்து வரவங்க, என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போன ஆள் கிடையாது. அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார். ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்று நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது. 100 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். என்னோட நின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊரில் இருக்கிற இன்றைக்கி வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் ஓடிட்டுருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ், சகாதேவன், சுரேஷ், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.